மட்டக்களப்பில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்து ஊடகங்களுக்கு வழங்கிய வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதியில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்டதுடன் இன்னும் ஒரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. குறித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இதுவரையில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். குறித்த பெண்ணுக்கு நீதி கோரியும் சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மட்டக்களப்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்கள் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் வழங்கிய வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்து இளம் தாயொருவருக்கு மயக்க மருந்து கலந்த பானத்தை வழங்கி கடத்திச் சென்று அவரது நகைகளை கொள்ளையிட்டதுடன் அவரை கிணற்றில் வீசி சென்றனர். பின்னர் அந்த பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ள நிலையில் சம்பவத்தன்று நடந்தவற்றை ஊடகங்களிடம் பகிர்ந்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், Fourth Monkey Connect coming soon. முருகமுத்தி ராணிச்சானா கொத்தியாவிலிருந்து கதைக்கிறோம். இது இது எக்கோன் கண்டு காலையில் 8:30 வசிக்கு போனாங்க. போய் தாண்டி அடியில் இறங்கி அங்கிருந்து எக்கோன் திறந்தது 10:40க்கு சிவப்பு பிரைட் பஸ்ல போனேன். அந்த பஸ்ல பவுனதீவுல இறங்கி அங்கால பவுனதீவுல போய் அங்க அந்த அவர்கிட்ட அந்த இதை கொடுத்து போட்டு திரும்பி நடந்து வந்து பவுனதீவு சந்தியில நின்றுறாங்க. திரிக்கக்குள்ள ஒரு அம்மம்மாவை நின்றவ. அந்த அம்மம்மாவை நானும் ஒரு ஓட்டக்காரால் வந்தாரு. அதுக்குள்ள ஒரு பொம்பளை இருந்தவ இருந்து எங்க ஓப்பரையிலன்னு கேட்டாங்க. நாங்க டவுனுக்குன்னு சொன்னேன். ஏறட்டாமண்டாங்க. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். 100 ரூபாயாமன்ட்டு சொன்னாங்க. ஏறினம். ஏறித்து அப்படியே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அந்த அம்மா இறங்கிட்டாவு. இறங்கினதுக்கு பிறகு அப்படி எங்களை நான் சொன்னேன் சத்தார் ரோட்ல விட சொல்லி தெரியாமட்டு சொல்லி சத்தார் ரோட்டில் விட்டாரு. விட்டு போட்டு சொன்னாரு அயர் வைத்து வாராராம், எங்களை வேண்டலாம் வேண்டித்து நிக்கட்டாமண்டாரு. சரின்றோ நாங்க அடுத்த நின்றுட்டு அவ சாரி எடுக்கையாமண்ட அந்த பொம்பளை வைத்தாவு. போய் அவ சாரி எடுத்தது வந்து நான் நகைக்கடைக்கு போய் இது வீட்டுக்கு காசு கட்டி போட்டு பிறகு மோதிரம் எடுத்தது அவடத்த நின்ற வந்து நிக்கக்குள்ள அவை நிக்காவு நின்று சொன்னாவு. போமான்ட்டு கேட்டாவு வந்த ஓட்டவுல. சரியான்னு சொல்லையும் எவ்வளவு எடுப்பீங்கன்னு திரும்ப 100 ரூபா தானாமட்டு சொன்னாவு. சொல்லிட்டு மணிக்குட்டு கோபுரடிக்கிட்ட வரட்டாமன்னு சொல்லையும் அப்படியே போனாங்க. போய் மணிக்குட்டு கோபுரடிக்கிட்ட நின்று அங்கால ஓட்டோக்காரால் வந்தாரு. ஓட்டோக்காரால் வந்து ஏறட்டாமண்டாரு. ஏறுத்து அப்படியே கொண்டு போனாரு. மார்க்கெட் ரெடியால போய் ஒரு இடத்த நின்றாரு. நின்று 5 நிமிஷத்தால வந்து ஏறினாரு. ஏறித்து அப்படியே சிவப்பு பஸ் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் விளையாடுறவு. அதால போக்குள்ள அந்த பொம்பளோட மடியில ஒரு சொப்பின் பேக் இருந்தது. அதுக்குள்ள 3 ஜூஸ் போத்தல் இருந்தது. பிள்ளைக்கு ஒரு போத்தல் பச்சை கலர், அவை ஒரு பச்சை கலர் எடுத்தாவு. எடுத்து எனக்கு ஒரு விளாம்பழ ஜூஸ் தந்தா உடைச்சி குடிக்கட்டாமன்னு சொல்லி அதை நான் குடிச்சிட்டு அப்படியே வாரம் வந்து கொண்டிருக்கக்குள்ள பவுனதீவுல அவ இறங்கையும் ஓட்டக்காரால் இன்னொரு அண்ணாவுக்கு கோல் பண்ணாரு. கோல் பண்ணி ஏறட்டாமன்னு சொல்லையும் அவரு தாக்கத்தியோட ஏறினாரு. ஏறித்து அவ இறங்கிட்டு அவர் ஏறி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்க பருத்தி சேனைக்கு புள்ளிச்செருக்கியாமன்னு சொல்லையும் சரியண்டு ஓட்டு புள்ளிச்செருக்கியாமன்னு அங்க கொண்டு சொன்னார். அதில் போக்குள்ள அவரை கொண்டு விட போறாரு. அங்க நான் சொன்னேன் கண்ணம் கூட அதில் போக்குள்ள என்ன கொண்டு விட்டு போட்டு அவரை கொண்டு விட சொல்ல இல்லையாம், அவரை விட்டு போட்டு தானாம் என்ன விடணுமான்னு சொல்லையும் பருத்தி சென்னையால போய் அங்கால மாற எனக்கு ஒன்றும் தெரியா. அதுக்கு பிறகு நான் போய் அதுக்கு பிறகு கிணத்துக்கு எங்கண்டு தெரியா போட்டது. கிணத்துக்கு இருந்து நான் ஒரு சாமத்துக்கு எழும்பி எங்க வீட்டுல வெள்ளம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். அங்க நின்று தான் கட்டில்ல பார்த்தேன். கட்டில் மாய் எனக்கு இருந்தது கட்டை. அதை பிடிச்சிட்டு நின்று எங்கடா நிக்கமண்டு மேல பார்த்தேன். வானம் தெரியுது. பார்த்துட்டு நின்று திரும்ப ஒத்த காலை கீழே விட்டேன். தண்ணி திரும்பியும் விட்டேன். தண்ணி
3வது தடவை விட்டு பார்த்தேன் தண்ணி நிரம்புது. மறு அடுத்த காலை தூக்கி வச்சுட்டு அம்மா அம்மான்ட்டு கூப்பிட்டேன். பிள்ளையும் கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு மீன் பிடிக்க போனால் இன்னும் வரலன்னு சொல்லி கத்துனேன். என்ன வந்து கையை பிடிச்சி இழுத்து அவ்வளவுதான் தெரியும். கையை பிடிச்சி காப்பாத்தினாங்க. அதுக்கு பிறகு தெரியாது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.